ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று குழு கல்வியின் மாயாஜாலத்தை புரிய வைத்த சாய் கீதாஞ்சலி. 40லேருந்து 60 குழந்தைகள் இருக்கிற ஒரு வகுப்பறையில் நாம் எப்படி அணுகிறோம்? உனக்கு தெரியுமா? உனக்கு புரியுதா? நீ எழுதிட்டியா? வாய் மூடு, கவனி, யார்கிட்டையும் பேசாத. இது மாதிரியான கட்டளைகளால் அவங்கள தனித்தனி தீவுகளாக்கிடுறோம். சரி, அப்போ இந்த மாதிரியான அணுகுமுறைகள் குழந்தைகளோட தனித்தன்மைகளை வளர்த்தெடுப்பதில் பயன் தருதா அப்படின்னா இல்லை என்பதே தான் யதார்த்தம். அதுலேயும் உனக்கு புரியலன்னா என்கிட்ட கேளு, அங்கே என்ன பேச்சு அப்படின்னு சர்வசாதாரணமாக வகுப்பறையில் நாம் இந்த வாசகத்தை ஆசிரியர்கள் மூலமாக கேட்குறோம். இது பாடப்பயிற்று முறையோட சர்வாதிகாரம் தானே. இப்போது தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்க்கும்போது நாம் என்னென்னலாம் செய்வோம்? பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுவோம், அந்த நிகழ்ச்சியை பற்றி விமர்சிப்போம், ஏன் விவாதம் செய்வோம், வாய் விட்டு கூட சிரிப்போம். 2லேருந்து 4 பேர் இருக்கிற ஒரு இடமே இப்படி இருக்கும்போது 40லேருந்து 60 பேர் கூடியிருக்கிற ஒரு வகுப்பறை ஏன் கப்சிப் தர்பாராக இருக்கணும்? இப்போ டிவியாச்சும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நிறுத்திடலாம், சேனலை மாற்றிக்கலாம், கொஞ்சம் அப்படி போர் அடிச்சுன்னா எழுந்து போய் கூட தண்ணி குடிச்சிட்டு வந்து உட்காந்துக்கலாம், ஏன் ஆடிக்கிட்டே கூட பார்க்கலாம், இல்லை இடம் மாறி கூட உட்காந்து பார்க்கலாம். ஆனால் வகுப்பறையை நினச்சி பாருங்கள். ஒரு வருடம் முழுசும் ஒரு குழந்தை ஒரே வகுப்பில் வந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும். வருஷம் ஃபுல்லாக ஒரு குறிப்பிட்ட பாடத்துக்கு ஒரே ஆசிரியரை தினந்தோறும் ஒரே போஸில் உட்காந்து கவனிக்கணும். வாட்சி கட்டக்கூடாது, கட்டியிருந்தால் மணி பார்க்கக்கூடாது, அமைதி அமைதி, ஆனால் தூங்கவே கூடாது. சுறுசுறுப்போட உச்சக்கட்டத்தில் இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு இப்படிப்பட்ட வகுப்பறை எவ்வளோ பெரிய சித்திரவதையாக இருக்கும். இந்த நிலையை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு வழிகாட்டிய மாணவி தான் சாய் கீதாஞ்சலி. வகுப்பறையில் குழந்தைங்களை சிறிய குழுக்களாக பிரித்து பாடங்களை விவாதித்து ஏற்கிற குரூப் ஸ்டடி அப்படிங்கிற புதிய அணுகுமுறையை முதல்ல அறிமுகம் செஞ்சவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த கல்வி உளவியலாளர் கர்ட் லெவின். பள்ளி வயசு குழந்தைங்கள அவர் கேங் ஏஜ், அதாவது கூட்டமாக வாழும் வயதினர்னு அறிவித்தார். தனிநபர்களாக அவங்கள அணுகிறது இயல்புக்கு எதிரானது அப்படின்னு சொன்னார். தானாகவே அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களை பிரித்து சுதந்திரமாக வகுப்பறையில் இடம் மாற அவங்கள அனுமதிக்கணும், அப்போ தான் கற்றல் செயல்பாடு தொடங்குது அப்படின்னாரு. அவரோட கல்வி முறை கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்னு அழைக்கப்பட்டுச்சு. ஹிட்லரோட கொலைவெறி யூத மரண முகாம்களில் தனது முழு குடும்பத்தையும் பறிகொடுத்தவர் தான் கர்ட் லெவின். பின்னர் உயிர் தப்பிச்சு இங்கிலாந்தோட அகதி முகாம்கள் உட்பட 7 நாடுகள் வழியாக அமெரிக்காவை சென்றடைஞ்சார். அவர் சென்ற இடமெல்லாம் அவருடைய கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் முறை கல்வியில் ஒரு அங்கமாக மாறி பெரிய வெற்றி கண்டது. லெவினோட வகுப்பறை வட்ட வடிவம் கொண்டதாக இருந்துச்சு. மாணவர்களில் ஒருவராக வட்டத்தில் அமரக்கூடிய ஆசிரியர் ஒரு பாடப்பொருள் குறித்து கருத்து பரிமாறுறதுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் சமமான வாய்ப்பை வழங்குவார். வகுப்பறையில் 10ஓடு 11 மாணவர்கள் தங்களை உணர்றதை விட குழுவின் அங்கமாக உணரும்போது கற்றல் பொறுப்புணர்ச்சியோடு நடைபெறுது. அதிலும் குழு நோக்கத்தோடு செயல்படும்போது அது மேலும் கூர்மை அடைந்து குழு என்ற நிலையிலிருந்து அணியாக மாறுகிறது அப்படின்னாரு லெவின். குழு தலைமையோட பண்பு நலனை கணக்கிடுறதுக்கு ஒரு சமன்பாட்டை முன்மொழிஞ்சார் அவர். இன்னைக்கு தனியார் நிறுவனங்களும் அரசு துறைகளும் கூட குழுவாக வேலை பார்க்குறத பணிமுறையாக மாற்றியிருக்காங்க. ஆனால் நம்ம பள்ளி குழந்தைகள் குழு கற்றல் முறையை பின்பற்ற வகுப்பறைகளோ வீடுகளோ பொதுவாக அனுமதிக்கிறது இல்லை. இப்படி வகுப்பறைகள்லாம் பிடிவாதமாக தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது முறையல்ல அப்படின்னு கல்வியாளர்கள்லாம் கருதுகிறாங்க. நம்மளோட கல்வியில் குழுக்கற்றல் முறையின் சாத்தியங்களை எனக்கு புரிய வைத்தவர் தான் மாணவி சாய் கீதாஞ்சலி. தலைமை ஆசிரியர் பணியில் நான் சேர்ந்த ஆரம்ப வருடத்தில் 10ஆம் வகுப்பு மாணவியாக எனக்கு அறிமுகமானவர் தான் சாய் கீதாஞ்சலி. அது பொது தேர்வுகள் நெருங்கிட்டு இருந்த ஒரு நேரம். அவரோட வகுப்பில் இருந்த சமூக அறிவியல் பாடம் போதிக்கிற ஆசிரியர் திருமணமானதுனால திடீர்னு பள்ளியை விட்டு போயிட்டாங்க.
புதிய ஆசிரியரை நியமிக்க முடியாமல் நான் திணறிட்டு இருந்தேன். சரி, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் போய் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகுப்புக்கு நான் போனேன். அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய வியப்பு காத்து இருந்துச்சு. அந்த வகுப்பறையில் மாணவ மாணவிகள்லாம் வட்ட வட்டமாக உட்காந்துருந்தாங்க. உட்காந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பிக்கிறது, விவாதிக்கிறது, கலந்துரையாடுறது, பாடத்தை பற்றி பேசி பகிர்றதுன்னு ஒரே பரபரப்பாக இருந்துச்சு. நான் வந்தது கூட யாருமே கவனிக்கலைங்க. அதுக்கப்புறம் தான் விசாரித்த போது தான் தெரிஞ்சுது, மாணவி சாய் கீதாஞ்சலி தான் இதுக்கு காரணம்னு. அவர் தான் வகுப்பில் பேசி இந்த குரூப் ஸ்டடியை ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஆசிரியர் இல்லாமலும் அங்கே கற்றல் தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஒவ்வொரு குரூப்பும் கொஷின் பேப்பரை அவங்களே பர்சனலாக ப்ரிப்பேர் பண்ணி அதை படித்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு பாடப்பகுதியை தீவிரமாக விவாதித்து அறிஞ்சு அதை மற்ற குரூப்ஸோட ஷேர் பண்ணி அதை பற்றி கலந்துரையாடினாங்க. அதை விட பெரிய நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, வாசிக்கிறதுல பின்தங்கியவர்கள்னு வகுப்பில் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் தனித்தனியாக பிரித்து ஒரு குழுவில் ஒரு அங்கமாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த குழுக்கள் தங்களுக்குள்ள கல்வியை மட்டுமில்லை, உணவிலிருந்து கற்றல் உபகரணங்கள் வரை எல்லாத்தையும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணாங்க. வகுப்பறையோட இறுக்கத்தையே காணாமல் போக வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு பெரிய மாயாஜாலத்தை நிகழ்த்தியிருந்தாங்க. ஆசிரியரே இல்லாத அந்த ஆண்டு பொதுத் தேர்வில் எல்லாருமே சிறப்பான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றாங்க. கற்றல் முறையினுடைய வெற்றியை பறைசாற்றியிருந்தாங்க. இந்த அற்புதத்தை நிகழ்த்திய சாய் கீதாஞ்சலி வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயின்று சென்னை பெருவெள்ளத்தின் அடையாளமாகிய, அதாவது முதல்வரின் பெட் ப்ராஜெக்ட்னு பெயர் பெற்ற தமிழக நடமாடும் மருத்துவ ஊர்திகளின் பொறுப்பாளராக பணியாற்றி வருகிறார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.